இன்னைக்கு தான் சார் அந்த ஃபேட்ஃபுல் டே. வழக்கமாக வர அந்த பொண்ணு வரா. நாளைக்கு என்ன டிராப் பண்ணணும்னு சொன்னா சார், அதுக்குள்ள ஐயோ நியாயமான வழக்குகளை மட்டும்தான் நான் எடுத்துப்பேன். அண்ட் ஒன் மோர் திங், காசுல கராரா இருப்பேன். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா, நீங்கள் என்னோட புது கிளையண்ட், எல்லாத்தையும் முதலே சொல்லிடுறது பெட்டர் இல்லையா? அண்ட் ஐ சார்ஜ் 2500 per hour. ஸோ வரும்போது கேஷோட வந்துருங்க. என்னது 3 hours? அப்போ 75. ஓகே தமிழரசன், எனக்கு ஒரு கால் வருது, மற்றதெல்லாம் நம்ம நேரில் பேசிக்கலாம். ஓகே யா எஸ் அனிதா ஹியர். ஓகே சொல்லு ரவி, கேட்டுட்டு தான் இருக்கேன். பரமசிவன், ஆஸ் ஏ சைக்காட்டிஸ்ட் உனக்கு என்ன தோணுது? என் பொண்ணு ரம்யா குணம் அடைஞ்சிருவாளா, மறுபடியும் நார்மல் ஆயிடுவாளா? ரவி, உன்னோட கவலை எனக்கு புரியுது. இந்த மாதிரி கேசஸ்லாம் தீர்மானமே எதுவுமே சொல்ல முடியாது. பேஷண்ட்டாக இருக்கணும். நான் அவ்வளோ சொல்ல, நாம தான் பேஷண்ட்டாக பொறுமையாக இருக்கணும்னு. பொண்ணு தான் ரெகுலராக கவுன்சிலிங்க்கு வந்துட்டு இருக்காளே, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. லெட்ஸ் see. நீ ஒன்று பண்ணு, அவளை வீட்லேயே அடைஞ்சு கிடக்காம வெளியிலலாம் போயிட்டு வர சொல்லு. there should be some sort of an activity always. இன்ஃபேக்ட் நீ தான் அவளை மோட்டிவேட் பண்ணணும் ரெகுலராக. நீ ஒன்று பண்ண, சாயங்காலமாக அவளை கூட்டிகிட்டு ஈவினிங் வா, டீட்டெயிலாக பேசுவோம். நான் அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கேன். ஓகே? என்னது அப்படியா? ஓ மை காட், எங்கே நடந்தது? ரயில்வே ஸ்டேஷன்லையா? ஷிட் மேன் ஷிட். வாட்ஸ்அப்ல ஃபோட்டோ அனுப்பிருக்கியா? நான் பார்க்குறேன், உடனே பார்க்குறேன் ப்ரோ. அம்மா டாடா. என்னடா? எஸ் அனதர் வேர்ல்ட் இன் தி சிட்டி. பாரதி ஒரு ஐடி கேர்ள். இன்னைக்கு காலையில் எதாவது இருந்தது. வாட்ஸ்அப்லேயும் எஃபிலையும் ஃபோட்டோ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. கொலை பண்ணுறது சர்வ சாதாரணமாகிடுச்சு. நீயே ஏற்ற அனந்தர்னு சொன்ன பாரு. பட் இது
பட்டமஹல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்திருக்கு தாத்தா. யாரோ ஒருத்தன் அருவாளால அந்த பொண்ணை வெட்டியிருக்கான். வாட்ஸ்அப்ல போட்டோ வந்திருக்கு பாருங்க. ஐயே, என்னது இது? ரத்த வெள்ளத்துல நீ என்ன இதெல்லாம் பாக்குற? சென்னை ஒரு அமைதி பூங்காங்கிற நிலைமை ஃபாஸ்ட்டாக மாறிட்டு வருது. இப்போ தான் எல்லாத்தையும் பார்க்குறாங்களே, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். குட், பேட், அக்லி, செக்ஸி, போர்னோகிராஃபி எல்லாத்தையும் தான் பார்க்குறாங்களே. இதனாலேயே கிரைம் ரேட்ஸ் கூட்டிகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ரேப் கேஸோட மர்டர் கேசஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. எங்கிட்டே எத்தனை பேர் கன்சல்டிங் கவுன்சிலிங்க்கு வராங்க தெரியுமா? உங்ககிட்ட கன்சல்டேஷன் வராங்க, என்கிட்ட காப்பாற்ற சொல்லி வராங்க. Oh God. கோரி சாய் ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. ஏந்தா இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்களோ? அப்பா, இந்த மாதிரி பசங்களெல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு சுட்டு தள்ளணும்ப்பா. இல்ல இந்த சவுதி அரேபியால பண்ற மாதிரி பப்ளிக்கா தலையை சீவணும். அர்ஜுன், முதல்ல அதை டெலீட் பண்றா. டெலிட் பண்ண போல. அம்மா, அந்த பொண்ணோட இன்னொரு போட்டோ வந்திருக்கு. எங்க? காமிடா பார்க்கலாம். காமிடா குடுறா பாருங்கண்ணா. டெலீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு கியூரியாசிட்டியோட வந்து பாக்குறீங்க. அதான் ஹியூமன் நேச்சர். குடுறா. பார்க்க சைக்கிள் உடம்பெல்லாம் கூசுது. பாவம், அந்த பொண்ணோட வீட்டில் இப்போ என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோம். என்ன நடந்துட்டு இருக்கோம்? போலீஸ், மீடியான்னு எல்லாம் அவங்க வீட்டு வாசல்ல கூடி இருப்பாங்க. இப்படி ஒரு குரூரமான சம்பவம் நடந்திருக்கு. எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? உங்க கழுத்தை நெரிச்சு கொல்லான்னு ஃபீல் பண்றேன். என்ன சார் இடக்க முடக்க பதில் சொல்றீங்க? என்ன சார், நாங்களே தாங்க முடியாத வேதனையில இருக்கோம். இப்போ போய் எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு பைத்தியகாரத்தனமா கேள்வி கேட்டுக்கிட்டு. சரி சார், சரி. உங்க பொண்ணோட நடத்தைய பத்தி பரவலா பல விஷயங்கள் கேள்விப்பட்டோம். அந்த பரவலை பரப்பினதே நீங்க தானே சார்? ஏதாவது லவ் மேட்டரா சார்? பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கதா கேள்விப்பட்டோம். நிறுத்துங்க சார், நிறுத்துங்க. இப்படி வாய் பூசாம வதந்தி பரப்புறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? சாகர வரைக்கும் என் பொண்ணு கருப்போட தான் சார் இருந்தா. செத்து போனவரை போய் கருப்பழிச்சிருக்கீங்களே. Shame on all of you. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு சார். எல்லாமே டிஆர்பி பண்ற வேலை. உங்க கேள்வியில கவலையோ அக்கறையோ அனுபவமோ இருக்க மாதிரி தெரியல, சாடிசம் தான் தெரியுது. எங்க வேதனையை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், காசு பண்ணலாம்னு நீங்க போடுற திட்டம் தான் சார் தெரியுது. என்ன சார் மீடியா பார்த்து சாவு நடந்த வீடு சார் இது. இங்க வந்து சத்தம் போடாதீங்க. எல்லாருமே எக்ஸ்க்ளூசிவ்னு தான் சொல்லிக்க போறீங்க. எல்லாருமே டிஆர்பிக்காக போட்டி தான் போட போறீங்க. டெலிவிஷன்ல வர சீரியல் மாதிரி ஆயிடுச்சு சார் டிவி நியூஸ். தினமும் ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தேவை உங்களுக்கு. ஏதாவது சென்சேஷன் ஒண்ணும் கிடைக்கலன்னா நீங்களே ஏற்படுத்திடுவீங்க. போதும் சார், இதுக்கு மேல நாங்க எதுவும் பேச தயாரா இல்லை. எங்க பொண்ணை பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க, என்ன வேணாலும் எழுதுங்க, எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா இந்த பரபரப்புலாம் ரெண்டு நாள் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த சென்சேஷன், மற்றவங்களுக்கு அவங்க வேலை. ஒரு வாரத்துல எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இதுதான் சார் யதார்த்தம். போயிட்டு வாங்க சார். బతుకో నాటకము కానక కన్నది కైవల్యము కానక కన్నది కైవల్యము నానాటి బతుకో. கொஞ்சம் பர்மிஷன். உங்க ஒய்ஃப் கிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? உங்களுக்கு உங்க கடமை கேளுங்க. ஆனா அவ பதில் சொல்ற நிலைமையில இருக்காளான்னு தெரியல சார். மேடம், மேடம், உங்க மனநலம் எனக்கு புரியுது. ஆனா வேற வழி இல்லை.
உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. உங்க நல்லதுக்காக தான். என்ன கேள்வி, என்ன பதில், என்ன சொல்லி, என்ன புலம்பி, என்ன பிரயோஜனம்? போனவ போயிட்டா. அழுது அழுது மனசு கல்லாயிடுத்து, கண்ணு வத்தி போச்சு. குத்தவாளியை நீங்க கண்டுபிடிக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு தண்டனையும் கிடைக்கலாம். இதனால போன என் பாரதி திரும்பியா வரப்போறா? நீ சொல்றதெல்லாம் ரொம்ப கரெக்ட் தான்மா. ஆனா அவரோட கடமை அவர் செய்யணும் இல்லையா? அதுக்கு நாம தான்மா ஒத்துழைப்பு கொடுத்தாகணும். சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில உங்க பொண்ணு பாரதி கிட்டாங்க அன்யூஷுவலா ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா? நோட்டீஸ் பண்ணின ஒரு விஷயம் ரொம்பவே அன்யூஷுவலா இருந்தது. உங்க பேர் கனகவேலா. முருகன் தான் அவளுக்கும் இஷ்ட தெய்வம். அன்னைக்கும் காலம்புற காக்க காக்க கனகவேல் காக்கன்னு ஸ்லோகம் சொல்லி முடிச்சுட்டு ஆபீஸ் கிளம்பினவ ತೀರದು ಪುಣ್ಯವು ನಗಿ ನಗಿ ಕಾಲಮು ನಾಟಕಮು ಯಗುವನಿ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ್ವರುಡೇಲಿಕ ಯಗುವನಿ ಶ್ರೀ ஒரு நாளை போல அழுக்காம அவளை ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு வர. 1-2 நாளைக்கு நான் போறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. இது அலுப்புந்தடா, ஒரு விதமான ஆனந்தம். என் பொண்ணை நான் டிராப் பண்றது, ஐ என்ஜாய் இட். யூ நோ, உனக்கு பொண்ணுன்னா அவ எனக்கும் பொண்ணு தானே. அப்பா நான் ரெடி, கிளம்பலாம். நான் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்றேன், நீ சீக்கிரமா வாமா. அம்மா வரேம்மா. சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுடி, மறக்காத. ஐயோ, கிளம்புற நேரத்துல ஏமா 1000 தடவை இதை சொல்லிட்டேன். 100% நான் 4 மணிக்கு இங்க இருக்கேன். ஓகேயா? டென்ஷன் படுத்தாத, வழி விடு. ஏ பாரதி, வாட்டர் பாட்டில். சாரி. தேங்க்ஸ்மா. ஏ பாரதி, வந்து ஒரு நிமிஷம் வந்து உட்காந்துக்கோ. இந்த பைத்தியக்கார சென்டிமெண்ட்லாம் விடுமா, நான் வரேன். பாய். இந்த பொண்ணுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகி அடுத்தவங்க செட்டில் ஆயிட்டா என்னோட பெரிய பொறுப்பு தீந்துடும். அப்புறம் கிருஷ்ணா ராமான் காலத்தை ஓட்டிடுவேன். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. என்னடி, என்ன ஒண்ணும் இல்லம்மா. வாசல்ல கீழே படியில சின்ன எறும்பு வரிசையா நடந்துட்டு வருது. அது எவ்வளவு ஆர்டரா போகுது தெரியுமா? அதுக்கு இருக்கிற டிசிப்ளின் நமக்கு இல்ல. எனிவே நான் சொல்ல வந்தது, அந்த வேலைக்காரி வந்தா பார்த்து ஜாக்கிரதையா வர சொல்லு, மிதிச்சுட போறான். சித்தா, உங்களையும் தான். சினிமா பாட்டுல லயிச்சு போய் அதை அழிச்சிடாதீங்க. அதுவும் ஒரு ஜீவன் தான், அதுக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்கு. ஒரு எறும்பு சாகிறது கூட என்னால தாங்கிக்க முடியாது. சரியா? அதோ கமிங்ப்பா. அம்மா வரேம்மா. ஜாக்கிரதையா போயிட்டு வாடி. அன்னைக்கு என்ன தோணித்தோ, திரும்ப வந்து என் கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டு போனான். அவ அப்படி பண்ணது ரொம்பவே அன்யூஷுவலா இருந்தது. இந்த வேளையில you are already late னு சொன்னேனோ. Indeed, she is already late. ஒரு எறும்பு சாகிறத கூட பொறுத்துக்க முடியாத சுபாவம் சார். அவளுக்கு இப்படி ஒரு முடிவு. ஜாக்கிரதையா போயிட்டு வான்னு சொன்னேன், வந்தா குணமா. இனிமேல் யார் வெளியே போனாலும் ஜாக்கிரதையா போயிட்டு உயிரோட வான்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஷார்ப்பா 4 மணிக்கு இங்க இருப்பேன்னு சொன்னா, அவ சொன்ன வாக்க காப்பாத்திட்டா. கரெக்டா 4 மணிக்கு அவ பாடுவோம். சார், மகாத்மா சொன்னார்,
என்னைக்கு நம்ம நாட்டுல நட்ட நடு ராத்திரியில ஒரு பொண்ணு தன்னந்தனியா நடமாட முடியுதோ அன்னைக்குதான் உண்மையான சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அவர் சொன்னதை விட நாம ஒரு படி மேல போய் பட்ட பகல்லே பாதுகாப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். Let us be proud of our achievement. Shame on us. Shame on each and every one of us. பாரத புண்ணிய பூமியா இருந்தது, இப்ப பாரத பாவ பூமியா மாறிக்கிட்டு. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு பாரதி பாடினார். தனி ஒரு மனுஷிக்கு பாதுகாப்பு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு பாடினார். அந்த பாரதி செத்தது மதம் பிடிச்ச ஞானையால, என் பாரதி செத்தது வெறி பிடிச்ச நாயால. போயிட்டாலே போயிட்டாலே பாவி பொண்ணு அல்பாயசுல போயிட்டாலே. எந்த கடக்காத கோழி வச்சானோ, எதுக்காக பண்ணினானோ ஒண்ணுமே புரியலே, ஒண்ணுமே புரியலே. அப்பாவி சரிய பொண்ணு, அப்பாவி சரவ, அப்பாவி சார், அப்பாவி. கவலைப்படாதீங்க, சட்டத்தின் பிடியிலிருந்து குற்றவாளி நிச்சயம் தப்பிக்க முடியாது. என்ன சட்டம் ஒழுங்கு நீதி நேர்மை நியாயம் பேசுறீங்க? ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத சட்டம் என்ன சார் சட்டம்? நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு யூனிஃபார்ம் கைட்டு போடுங்க சார். நீங்களே ஒரு வக்கீலா இருக்கிறவங்க, போலீஸ் பத்தி உங்களுக்கு தெரியாது? இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க. வக்கீலா இருந்தாலும் நானும் ஒரு அம்மா.